சார் தள்ளாதீங்க 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 சார் சார் பேசுறோம் சார் உங்களை வெயிட் பண்றோம் எங்க பையன் தான் 13 வயசு விஜய் பார்க்கறதுக்கு தான் வந்தோம். இன்னும் இடத்துல ஒரு போலீஸ் கூட இல்ல. 50 பேருக்கு மேல 50 பேர் உளுந்து கிடக்குறாங்க. யாரை தூக்குவாங்க சார்? யாரையும் தூக்கல. ஏன் நீங்க பாதுகாப்பு கொடுக்கல? எங்களுக்கு அது பதில் சொல்லி ஆகணும். ஏன் போலீஸ் வந்தப்ப கொடுக்கல? நாங்க இருந்த இடத்துல போலீஸே இல்ல. அப்ப ஏன் நீங்க கம்மியா கொடுத்தீங்க? இதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆகணும். நாங்க ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொருத்தரை இழந்து போய் நின்றுட்டு இருக்கோம். நாங்க விஜய் சார் மேல எந்த குறையுமே சொல்ல மாட்டோம். செந்தில் பாலாஜி சார் எங்களுக்கு பதில் சொல்லியே ஆகணும். சிஎம் சார் பதில் சொல்லியே ஆகணும் சார். இவ்வளவு ஆம்புலன்ஸ் தேவையே இல்லைங்க. எங்களுக்கு சரியான இடத்த நீங்க கொடுத்திருந்தீங்க அப்படின்னா டிஎம்கே 30 விழா நடத்துனீங்க. எவ்வளவு பெரிய இடத்த நீங்க போட்டு நடத்துறீங்க? 4 நாளைக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய இடத்த போட்டு நீங்க நடத்துறீங்க. ஆனா நீங்க உங்களுடைய ப்ரோகிராம்னா பாதுகாப்பா நடத்துறீங்க. ஆனா எங்க தளபதி வராரு, 4 மாவட்டத்தில் நடத்துற, திருச்சி திருவாரூர் நடத்துறாரு. இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்குன்னு தெரியும் தானே உங்களுக்கு கவர்மெண்ட்டுக்கு? அதுக்கான இடம் கரூர்ல இல்லவே இல்லையா? அதுக்கான ஆட்சி இல்லவே இல்லையா? ஏன் எங்க தளபதி சுதந்திரமே கிடையாதா? ஆனா இந்த மாதிரி ஒரு ஆட்சி, கேடு கட்ட ஆட்சி தூக்க போற 2026 எங்கள் விஜய் முதல்வர வர போறாரு. தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம்.